இன்றைய உலகில் அநேகர் சத்ருவுக்கு என்னை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார், என்னுடைய குடும்பம் சத்ருவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கூறும் ஜெப குறிப்புகளை நாம் அநேகம் கேள்விப்படுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆம், இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்ல அது மனிதன் அல்ல. ஆம், வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனால் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதற்காக, எதனால் என்பதை அறிந்து தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படியே நம்மிடத்தில் குறைகள் குற்றங்கள் ஏதும் இருக்குமாயின் அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும்போது நிச்சயமாக தேவன் நம்மை கைவிடவில்லை என்ற வார்த்தை உண்மையுள்ளது என்பதை ருசிக்க நீங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களை கைவிடவில்லை என்ற நிச்சயம், நம்பிக்கை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஒருவேளை தங்களிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்குமாய் அதை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் கிருபையாக அவர்களோடு இடைவடும், பேசும், பலப்படுத்தும், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நிலைநிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவ இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.